2 பாகங்களாக வெளியாகும் பிரபாஸின் ராஜா சாப் பேன் இந்தியா ஸ்டார் பிரபாஸ் நடிப்பில் இறுதியாக வெளியான கல்கி திரைப்படம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகி 1100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்துக்கு பிறகு தெலுங்கு சினிமாவின் முன்னணி இயக்குனரான மாருதியுடன் ராயசபா படத்துக்கு இணைந்துள்ளார் பிரபாஸ். பீப்பிள் மீடியா ஃபேக்டரி என்ற நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க தமன் இசையமைக்கிறார். இத்திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகின்றது. இதற்கிடையில் பிரபாஸ் ஸ்பிரிட், கல்கி 2 மற்றும் பௌஜி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் இந்த படம் பிரபாஸின் பாகுபலி, சலார் மற்றும் கல்கி வரிசையில் 2 பாகங்களாக வெளியாக உள்ளதாக படத்தின் இயக்குனர் அறிவித்துள்ளார். மகாபாரதத்தில் கர்ணன் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்தால் எப்படி போர் நடந்திருக்கும் என்ற கற்பனைதான் இந்த படத்துக்கு காரணம் எனவும் கனு தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் படத்துக்கு சிக்கல். கவின் மற்றும் ஆண்ட்ரியா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள மாஸ் படத்தை வி. கர்ணன் அசோக் இயக்கியுள்ளார். ஆண்ட்ரியாவும் அவரின் மேலாளர் எஸ்.பி. சௌக்கலிங்கம் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறார்கள். வெற்றிமாறன் இந்த படத்தின் படைப்பு ஆலோசகராகவும் வழங்குபவராகவும் செயற்படுகிறார். ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். இந்த படம் நவம்பர் 24ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையடுத்து படத்தின் ட்ரெய்லர் கடந்த வாரம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தின் பாடல்கள் இதுவரை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. படம் வெளியானதும் கவனிக்கப்படலாம் என தெரிகிறது. இன்னும் 3 தினங்களில் மாஸ்க் படம் வெளியாக உள்ள நிலையில் இப்போது அந்த படத்தின் தலைப்புக்கு ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. இதே தலைப்பில் தானொரு படத்தை எடுத்து சென்சாருக்கு அனுப்பும் அளவுக்கு தயார் செய்துள்ளதாக புதுமை மாரிசா என்பவர் புகார் அளித்துள்ளார். இது சம்பந்தமாக தலைப்பை பதிவு செய்து வைத்து வருடாவருடம் புதுப்பித்து வந்ததாகவும் தனக்கு நியாயம் வேண்டும் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஜினி படத்திலிருந்து விலகிய சுந்தர் சி. கடந்த வாரத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படம் உருவாக உள்ளதாக அறிவிப்பு வெளியானது. இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ரஜினிகாந்த் சமீப காலமாக இளம் இயக்குநர்களின் படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். ஏற்கனவே சுந்தர் சி ரஜினியை வைத்து அருணாச்சலம் என்ற வெற்றி படத்தை கொடுத்துள்ளார். இதனால் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக இந்த படம் அமையும் என ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தனர். இந்நிலையில் இந்த படத்தில் இருந்து விலகுவதாக சுந்தர் சி இப்போது அறிவித்துள்ளார். இது குறித்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சுந்தர் சியின் அடுத்த படம் பற்றி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சுந்தர் சி அடுத்து கார்த்தியை வைத்து ஒரு படத்தை இயக்கவுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டே சுந்தர் சி கார்த்தி கூட்டணியில் ஒரு படம் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கயாடு லோகர். சோசியல் மீடியாக்களில் என்னை பற்றி பரவும் அவதூறு கருத்துக்கள் மிகவும் வேதனை அளிக்கிறது. ஒரு கண்ணியமான பின்னணியில் இருந்து வருபவள் நான். எந்த தவறும் செய்யாமல் கனவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் என்னை ஏன் சிலர் டார்கெட் செய்கிறார்கள்? பின்னால் பேசுவர்கள் பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் ஆண்மனதில் அது உறுத்தி கொண்டே இருக்கும். 250 நாட்களுக்கு மேல் திரையில் சாதனை படைத்த திரைப்படங்கள். 1995ஆம் ஆண்டு சத்யா மூவிஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவின் இயக்கத்தில் உருவான திரைப்படம் பாட்ஷா. இந்த அதிரடி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நக்மா கதாநாயகியாகவும் ரகுவரன் வில்லனாகவும் நடித்திருந்தனர். இவர்களுடன் ஜனகராஜ், தேவன், சசிகுமார், விஜயகுமார், ஆனந்தராஜ், சரண்ராஜ், கெட்டி, சத்யபிரியா, செண்பகா, யுவராணி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். கொள்ளையர்கள் பற்றிய அதிரடியான கதைக்களத்தை கொண்ட இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான வணிக ரீதியான வெற்றியை பதிவு செய்தது. பாட்ஷா திரைப்படத்தின் கதை ஒரு சாதாரண மனிதன் தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையால் கொள்ளைக்கூட்ட தலைவனாக மாறுவதையும் பின்னர் தனது கடந்த காலத்தை ஒதுக்கிவிட்டு அமைதியான வாழ்வு தேடி ஒரு கிராமத்தில் ஆட்டோ ஓட்டி பிழைப்பதையும் மையமாக கொண்டது. ஆனால் அமைதியான வாழ்விலும் அவன் பழைய வாழ்க்கையினால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதை படத்தின் திரைக்கதையின் மூலம் விறுவிறுப்பாக காட்டியுள்ளார் இயக்குனர். ரஜினிகாந்துக்கு வில்லனாக ரகுவரன் ஏற்று நடித்திருந்த மார்க் ஆண்டனி கதாபாத்திரம் அவரது அற்புதமான நடிப்பால் இன்றும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. இப்படத்துக்கு தேனிசு தென்றல் தேவா இசையமைக்க வைரமுத்து பாடல்களை எழுதியிருந்தார். இதில் இடம்பெற்றிருந்த அத்தனை பாடல்களும் மிக பெரும் வெற்றி பெற்றன. நான் ஆட்டோக்காரன், தங்கமகன் என்று ஸ்டைலு தான், நீ நடந்தால் நடை அழகு, பாட்ஷா பாரு, ராரா ராமையா, நம்ம தோழன் போன்ற அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்ததோடு இன்றளவு மக்களால் கேட்டு ரசிக்கப்படுகின்றன. பற்றி சர்ச்சை பேச்சு.
பிரபல டிவி நடிகை மான்ஷா ஆனந்த் சமீபத்தில் ஒரு போட்டியில் நடிகைகள் சந்திக்கும் பிரச்சினை குறித்து பேசியிருந்தார். அப்போது முன்னணி நடிகரான தனுஷ் தயாரிக்கும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு தருவதாக தனுஷின் மேனேஜர் ஸ்ரேயாஸ் என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டு ஒருவர் தன்னிடம் பேசியதாகவும் இதற்காக தனுஷுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியதாகவும் மான்ஷா ஆனந்த் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து சர்ச்சையான நிலையில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறும்போது ஸ்ரேயாஸ் பெயரை பயன்படுத்தி ஒரு பொய்யான நபர் அப்படி செய்திருக்கலாம் என்றும் அவர் போலி நபராக இருக்கலாம் எனவும் தான் தெரிவித்திருந்தேன். அது தனுஷின் மேனேஜர் என்று திட்டவட்டமாக நான் குறிப்பிடவில்லை. அந்த போன் நம்பரையும் தனுஷ் டீமுக்கு அனுப்பி விசாரிக்குமாறும் கேட்டிருக்கிறேன். எனவே யாரும் பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம், நம்பவும் வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். புரூஸ்லிக்கு பிறகு அதிரடி ஆக்ஷன் காட்சிகளால் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தவர் ஜாக்கி சான். உலகம் முழுவதும் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஜாக்கி சான் நடிப்பில் கராத்தே கிட் 2 படம் சமீபத்தில் திரைக்கு வந்தது. இதற்கிடையில் ஜாக்கி சான் தனது 3400 கோடி சொத்துக்களை ஏழை மக்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர்களில் தனது ஜாக்கி சான் சாரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மூலம் நன்கொடையாக வழங்கியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. இது குறித்து ஜாக்கி சான் தற்போது பேசிய விஷயங்கள் கவனம் ஈர்த்துள்ளது. அவர் கூறுகையில், எனது சொத்துக்களை ஏழைகளுக்கு வழங்கிவிட்டேன் என்பதில் உனக்கு ஏதாவது வருத்தம் உண்டா என்று என் மகனிடம் கேட்டேன். அதற்கு என் மகன், நான் உழைத்த சம்பாதித்த காசில் வாழ விரும்புகிறேன். வாரிசு என்பதற்காக உங்கள் விருப்பங்களில் தலையிட எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டான். இது எனக்கு இன்ப அதிர்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது என்று குறிப்பிட்டார். ஜாக்கி சானின் மகனான ஜேசி சான் நடிகர் மற்றும் பாடகர் என்பது குறிப்பிடத்தக்கது.